Hello students, welcome to Sparks Academy. Civil engineering building material subjects cement அப்படின்ற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து அதோட ஃபோர்த் பார்ட். ஸோ ஆல்ரெடி வந்து அதோட மேனுஃபேக்சரிங் இன்ட்ரொடக்ஷன், அதோட என்னென்ன ப்ராசஸில் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம், ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி 3 செஷன்ஸில் பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு இந்த ஃபோர்த் செஷன்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட், என்னென்ன ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். So before going into the video, so already you all know that Tamil Nadu Municipal Administration and Water Supply Board we have huge vacancies, right? Around 2104 plus vacancies, and still they are going to update. So in a DTP, the Directorate of Town Panchayat அப்படின்ற column அப்படி empty ஆதாச்சு. So you all know that. So still the vacancies are going to increase. So almost around we are expecting 2,500 at least. We can expect 2,500. So in that 2,100 vacancies as of now they have given, we the civil students are eligible for almost 1,650 plus vacancies. Civil students are eligible. So don't miss this opportunity. இப்போ இருந்தே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆல்சோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 9th Feb. ஸோ start applying. ஸோ டோன்ட் டிலே தட். ஸோ இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேகன்சிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது, டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய வேகன்சிஸ் இருக்குது, ஸ்டில் இன்னும் அப்டேட் பண்ண போகிறாங்கன்றப்போ ஸோ நீங்கள் வந்து எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸுக்கும் இடம் கொடுக்காமல் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிடுங்க, தென் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். திங்ஸ் வில் சேஞ்ச். அதை வந்து நீங்கள் வந்து கன்சிடரே பண்ண வேண்டாம். நீங்கள் பாட்டில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கோர்ஸுக்கு, அதாவது தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை போர்டில் இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கு டிப்ளமோ லெவல் அண்ட் டிகிரி லெவல், இந்த 2 லெவலுக்குமே வந்து நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமி வந்து கிளாஸ் ரூம் கோர்ஸஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கிளாஸஸ் ஆல்ரெடி இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்தர் டீட்டெயிலுக்கு 8190879379 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட். சில விஷயங்களை வந்து எப்போவுமே வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. அந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் தட். ஓகே சார், ரைட். வில் என்டர் இன்டு தி வீடியோ. ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆர்டினரி போர்ட்லெட் சிமெண்ட், இதை வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் சிமெண்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ அதர் தேன் ordinary Portland cements are considered as special type of cements. So we have rapid hardening, extra rapid hardening cement, sulfate resisting cement, blast furnace slag cement, quick setting cement, super sulfate cement, low heat cement, Portland pozzolana cement, air entraining cement, hydrophobic cement, masonry cement, expansive cement, oil well cement, high strength cement, ready set cement, and high alumina cement. These are the different types of special cements we are using இந்த கரண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஓகேவா, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு சிமெண்ட்டோட டைப்பு என்னன்றதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படின்றது, ஸோ ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் சிமெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். இது வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய இதற்கு அடுத்து நீங்கள் பார்க்க போகிற எல்லா ஸ்பெஷல் டைப் ஆஃப் சிமெண்ட்டும் விச் இஸ் we are always compared to OPC only. So OPC is a standard cement. So நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, C2S, sorry, C3S, C2S, then C3A, C4AF, இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்ன அப்படின்னா, இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்னன்னா OPC அப்படின்னு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் C3A, C2S, C3S, C4AF, இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ட் ப்ரொபோர்ஷன். நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிமெண்ட் படிக்கும்போது படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து என்னன்னா ஓபிசி. ஸோ ஜென்ரலாக நம்ம இந்த சிமெண்ட் எல்லா டைப் ஆஃப் ஒர்க்குக்கும் நம்ம வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். வேர் ஸ்பெஷல் கேரக்டரிஸ் ஆர் நாட் ரெக்வயர்ட், அங்கே எல்லாம் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் நாட் ரெக்வயர்ட், we can use ordinary Portland cement. And வேற இதில் எது இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும், the total consumption of cement is 80 to 90% of the total production. ஓகேங்களா, ஸோ அது இம்பார்ட்டன்ட். தென் the 7-day strength of the OPC is 220 kilogram per
சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நிறைய யூசர்ஸ் இருக்கு. ஜென்ரலி தோஸ் ஆர் சிமிலர் டு அதர் டைப் ஆஃப் சிமெண்ட் ஆல்சோ. ஸோ அதனால ஜென்ரலாக யூசர்ஸ் வந்து பெருசாக கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் அப்படின்றது நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் அப்படின்னா, ஸோ த நேம் இட் செல்ஃப் சேயிங் rapidly it's hardening. It is very similar to OPC only. ஸோ ஓபிசியோட சிமிலரான ஒரு இதுதான். பட் நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, what is the function of C2S, what is the function behind C3S, C2S, C4AF, C3A, இதற்கு பின்னாடி இது வந்து என்ன பர்பஸ்க்காக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த காம்பவுண்ட்ஸை நம்ம ஆல்டர் பண்ணுறது மூலமாக we can achieve these kind of cements. ஓகேவா. ஸோ அப்போ rapid hardening Portland cement. அப்போ rapid hardeningனா it attains the strength in a short period of time. Rapid, very short period. ரொம்ப ஷார்ட் பீரியட்ல என்ன ஆயிடுனா it attains the hardened property. அதான் வந்து என்ன அப்படின்னா rapid hardening cement அப்படின்னு சொல்லி, which attains the higher rate of gain of strength in a short period or higher rate of gain of strength, இல்லைனா achieving the strength at a very short period of time அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. ஸோ ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டையும் குயிக் செட்டிங் சிமெண்ட்டையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்க கூடாதுன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேவா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட்னா, த ஸ்ட்ரென்த் ஆஃப் 3 days of OPC, this rapid hardening cement is equal to OPC. Strength 3 days strength of OPC is equal to 3 days strength of rapid hardening cement. அதுலேயும் உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஓகேவா. ரைட். ஸோ த ரேபிட் ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு எப்படி அந்த எப்படி வந்து இவ்வளோ ஃபாஸ்டராக வந்து அது வந்து ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணுது அப்படின்னா, டியூ டு தி ஹையர் ஃபைனஸ் ஆஃப் கிரைண்டிங், தட் இஸ் ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் நாட் லெஸ் தேன் 3250 ஸ்கொயர் சென்டிமீட்டர் பர் கிராம். ஸோ அதோட ஃபைனஸ் பார்த்துக்கோங்க, 3250. இட் ஷுட் நாட் பி லெஸ் தேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகேவா. இட் ஷுட் நாட் பி லெஸ் தேன் 3250 ஸ்கொயர் சென்டிமீட்டர் பர் கிராம். ஸோ அப்போ இந்த ஃபைனஸ்னால, இந்த அதிகமான ஃபைனஸ்னால என்ன ஆகும்னா, இட் வில் ரியாக்ட் மோர். ஸோ ஹையர் ஃபைனஸ் இட் வில் ரியாக்ட் மோர். ஓகேவா. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு மேஜர் ரீசன். தென் இன்னொரு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா, ஹையர் C3S அண்ட் லோவர் C2S, ஹையர் C3S அண்ட் லோவர் C2S, இந்த ரெண்டு ஃபேக்டரும் தான் வந்து இதோட ஹையர் ரேட் ஆஃப் கெயின் ஆஃப் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ரீசன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணும், ஹையர் C3S ஹையர் லோவர் C2S அப்படின்னா என்ன, C2S வந்து உங்களுக்கு இட் ப்ரொடியூஸ் வெரி லோ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ரீசன். ஓகேவா. த ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி அச்சீவ் ஆகுதா, இந்த ரெண்டு ரீசன்னால தான். ஓகேவா. அண்ட் இட் ஷுட் நாட் பி யூஸ்டு ஃபார் மாஸ் கான்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிகாஸ் இட் ப்ரொடியூஸ் மோர் ஹீட். ஓகேவா. C3S கண்டென்ட் ரொம்ப அதிகமாக ப்ரொவைட் பண்ணல. C3 இஸ் தி செகண்ட் ஹையர் ப்ரொடியூசிங் காம்பனண்ட், ஹீட் ப்ரொடியூசிங் காம்பனண்ட். ரைட். ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனில் படிச்சிருப்போம் இல்லையா, எவ்வளோ ஜூல் அப்படின்ட்டு. ரைட். ஸோ அப்போ இட் டஸ் நாட் யூஸ்டு ஃபார் மாஸ் கான்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ இதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ ஜென்ரலாக எங்கெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக வந்து அந்த ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகணும் அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீஃபேப்ரிகேட்டட் கான்க்ரீட் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹையர் ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் வந்து ஃபார்ம் ஒர்க் ஷுட் பி ரிமூவ்டு இன் வெரி ஏர்லியர் ஸ்டேஜ், ஃபார்ம் ஒர்க் எங்கெல்லாம் வந்து ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜில் நாம் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். பேவ்மெண்ட் ரிப்பேர் ஒர்க்ஸ், நம்ம ரிஜிட் பேவ்மெண்ட் அப்படின்றது நம்ம மேட் அப் ஆஃப் கான்கிரீட்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ ரிஜிட் பேவ்மெண்ட், அந்த பேவ்மெண்ட்டில் எங்கேயாவது உங்களுக்கு ரிப்பேர் ஒர்க்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் யூஸ் ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் அப்படின்றத நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா. வேற கோல்டு வெதரிங் கண்டிஷன், கோல்டு வெதர் கண்டிஷனில் நீங்கள் கான்கிரீட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் டூ தட். ஸோ கோல்டு வெதர் கண்டிஷன் ஆர் கோல்டு வெதர் கான்கிரீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு வெதர் கான்கிரீட்டிங், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சாரி 1 செகண்ட். ஸோ இப்போ விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டோட இனிஷியல் செட்டிங் டைம் அண்ட் ஃபைனல் செட்டிங் டைம், IST
FST அப்படின்னு சொல்ற ரெண்டுமே which is similar to OPC only. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு இனிஷியல் செட்டிங் டைம் வந்து 30 minutes தான், ஃபைனல் செட்டிங் டைம் 600 minutes, அதாவது 10 hours அப்ராக்சிமேட்லி. இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஒன் டே ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்பாங்க. ஒன் டே ஸ்ட்ரென்த் ஆஃப் ரேபிட் ஹார்டனிங் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் 16 Newton/mm². அப்போ 3 day ஸ்ட்ரென்த்தும் 3 day ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓபிசியும் ஆர்ஹெச்சி அதாவது ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டும் நம்ம ஒன்றுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ 3 day ஸ்ட்ரென்த் என்ன, 3 day ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓபிசி என்ன, 3 day ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆர்ஹெச்சி அப்படின்னா இட் இஸ் 27.5 Newton/mm². ஓகே, 27.5 Newton/mm². இது எல்லாமே ஆர்ஹெச்சியை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சு ஓகே. நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நான் இங்கே வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? அண்ட் வேற என்ன அப்படின்னா இட் கிவ்ஸ் ஹையர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ராஸ்ட் ஆக்ஷன். ஃப்ராஸ்ட் ஆக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து உங்களுக்கு ஹையர் ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் ஃப்ராஸ்ட் ஆக்ஷன். ஓகே, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லலாம், பட் ஸ்டில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுவே வந்து நமக்கு போதுமானது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஒரு முறை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிவிடுங்க. எஸ்எஸ்சி, ஜேடிஓ இந்த மாதிரி டிப்ளமோ லெவல் எக்ஸாமினேஷன், டிகிரி லெவல் எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட். ஓகேவா? எக்ஸ்ட்ரா ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட். ஸோ ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் பார்த்துட்டோம். அடுத்து என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இட் ஹேஸ் more rate of gain of strength than the rapid hardening cement. எவ்வளோ அப்படின்னா it is 25% more அப்படின்னு சொல்றாங்க. 25% more. ஓகேவா? at the one day. ஓகேவா? இது வந்து 10 to 15% more at the age of 7 day அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ it has higher rate of gain of strength than the rapid hardening cement. So it is extra rapid hardening cement அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்றோம் அப்படின்னா by intergrinding the calcium chloride CaCl2 up to 2% by weight of the rapid hardening cement. ஸோ rapid hardening cement ஓட வெயிட்ல 2% அடிஷ்னலா calcium chloride ஆட் பண்ணி நாம என்ன பண்றோம் அப்படின்னா we are producing this extra rapid hardening சிமெண்ட். ஓகேவா? கிளியரா? ஸோ இதுதான் வந்து இது. ஸோ இதோட 90 day ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 90 day ஸ்ட்ரென்த் வந்து இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்சி, இது ஈக்குவல் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆர்ஹெச்சி. இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ஒன் டே ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா இட் இஸ் மோர் தேன் 25% அப்படின்னு சொல்றாங்க. 7 day ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 10 to 15% மோர் தேன் தி 7 day strength அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா கால்சியம் குளோரைட் 2% வந்து அதோட வெயிட்ல நம்ம ஆட் பண்றது மூலமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அச்சீவ் பண்றோம். ஓகேவா? ஸோ இதான் வந்து எக்ஸ்ட்ரா ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் அப்படின்றதுல நம்ம படிக்க வேண்டியது. ஓகேவா? ரைட். ஸோ இந்த சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலா இட் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் பிளேஸ்ட் வித்தின் 20 minutes. இட் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் பிளேஸ்ட் வித்தின் 20 minutes. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ரேபிட் எக்ஸ்ட்ரா ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ ஹீட் போர்ட்லேண்ட் சிமெண்ட் ஆர் லோ ஹீட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. LHC அப்படின்னு சொல்லுவாங்க. லோ ஹீட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோ ஹீட் சிமெண்ட் வந்து என்ன பண்ணா இட் ப்ரொடியூஸ் வெரி லோ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன். அதான் வந்து என்ன அப்படின்னா லோ ஹீட் சிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணி லோ ஹீட் சிமெண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க. ட்ரை கால்சியம் சிலிகேட், ட்ரை கால்சியம் அலுமினேட். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம்னா we are lowering because it produce more heat இல்லையா? ஸோ அதனால அது என்ன பண்ணுறோம்னா we are reducing that. So then the OPC. ஓகேவா? ஸோ வேர் தட் டைகால்சியம் சிலிகேட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஹையராக இருக்கும். ஏன் அப்படின்னா டு மேட்ச் தி ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஏன்னா நீங்கள் C3S ரெடியூஸ் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? ஸ்ட்ரென்த் கம்மியாகும் இல்லையா? ஸோ அப்போ அதை மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they are increasing the C2S content. ஓகேவா? ஸோ அப்போ C3Sம் C3Aவும் will produce more heat so that we are reducing that. C2S is increased because to match the
லாஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் டியூ டு தி ரெடியூசிங் ஆஃப் C3S. அதான் வந்து என்ன அப்படின்னா லோ ஹீட் சிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது எங்கே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா we can use it for large or mass concrete ஒர்க்குக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். பிகாஸ் மாஸ் கான்கிரீட் ஒர்க்கில் பொறுத்த வரைக்கும் அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டராக கூல் ஆகிடும், ஆர் இன்னர் சர்ஃபேஸ் வந்து ஸ்டில் இட் வில் பி ஹைட்ரேட்டட். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா there will be a formation of crack or any failure may occur. ஸோ அதனால என்ன பண்ணோம்னா we are using low heat cement for mass concrete work. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ வேற இந்த லோ ஹீட் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது the cement offers higher resistance against the sulfate attack. ஓகேவாமா? சல்ஃபேட் அட்டாக்கு அகெயின்ஸ்டாக உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் அகெயின்ஸ்ட் சல்ஃபர் அட்டாக் அப்படின்னா சல்ஃபர் அட்டாக்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சல்ஃபர் அட்டாக் ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் சல்ஃபர் அட்டாக். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மாஸ் கான்கிரீட்டிங் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, லோ ஹீட் சிமெண்ட்னு சொல்லிட்டீங்க சார். இப்போ எவ்வளோ ஹீட் சார் இதை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் ப்ரொடியூசஸ் 75 calorie per gram. ஓகேவா? 75 calorie per gram at the age of 28 days. ஓகேவா? மேக்ஸிமம் சொல்கிறேன், நாட் மோர் தேன் 28 daysல it produces 75 calorie per gram. ஓகேவா? மீன்ஸ் நான் சொல்கிறது மேக்ஸிமம் லிமிட் சொல்கிறேன். இட் டசன்ட் exceed 75 calorie per gram. ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ரைட். 7 daysல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் 28 days 75, 7 daysக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் டசன்ட் மோர் தேன் 65 calorie per gram. ஓகேவா? 7 daysக்கு it doesn't exceed 65 calorie per gram. So sulfur attack, resistant against sulfur attack, you can use it for mass concrete work. So எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? C3S C2S ரெடியூஸ் பண்ணிட்டு C2S வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதான் வந்து என்ன அப்படின்னா லோ ஹீட் சிமெண்ட். ஓகேவா? ஸோ ஐ திங்க் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ வேற இதில் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கேட்பாங்க சம்டைம்ஸ். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சிமெண்ட் 3 days கேட்டிங்க அப்படின்னா it should not be greater than 10 Newton per mm square. 10 Newton per mm square. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக தெரியும் 7 days எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா it will be 16. 28 days எடுத்துக்கிட்டிங்கன்னா it should be less than 35 Newton per mm square இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து வெயிட் பண்ணும். இது எல்லாமே வந்து லோ ஹீட் சிமெண்ட்டோட நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் ஆப்வியஸ்லி லோ ஹீட்னால இன்னொரு விஷயம் வந்து இதில் நடக்கும். என்ன அப்படின்னா இதோட IST, தட் இஸ் இனிஷியல் செட்டிங் டைம் இருக்கு இல்லையா, இட் இஸ் 60 minutes இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்டாக இனிஷியல் செட்டிங் டைம் என்னன்னு பார்த்தோம், 30 minutesன்னு பார்த்தோம். லோ ஹீட் சிமெண்ட்டோட இனிஷியல் செட்டிங் டைம் வந்து 60 minutes இருக்கும். ஃபைனல் செட்டிங் டைமில் உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ஓகேவா? கிளியர்? ரைட். திஸ் இஸ் தி லோ ஹீட் சிமெண்ட். திஸ் இஸ் ஆல் அபவுட் லோ ஹீட் சிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? again it gives more resistance for against the sulfate attack. ஆல்ரெடி சல்ஃபேட் அட்டாக்னா என்னன்றதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை போய் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஹவு இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னா இட் இன்டர்கிரைண்டிங் தி சிமெண்ட் கிளிங்கர்ஸ் வித் லைம் அண்ட் அலுமினா. ஓகேவா? இன்டர்கிரைண்டிங் தி சிமெண்ட் கிளிங்கர்ஸ் வித் லைம் அண்ட் அலுமினா. இதில் நோட் பண்ணிக்கிறேன் நான். ஜஸ்ட் இன்டர்கிரைண்டிங் தி சிமெண்ட் கிளிங்கர்ஸ் வித் லைம் அண்ட் அலுமினா. இதை வந்து நம்ம சிமெண்ட் கிளிங்கர்ஸோட கிரைண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜில் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இங்கே கிளியராக இங்கே C3A கெப்ட் பிலோ than the 5%. அப்போ C3A எவ்வளோனா இட் ஷுட் பி லெஸ் தேன் 5%. ஓகேவா? இட் ஷுட் பி லெஸ் தேன், should not be important. It should be less than 5% இருக்கும். C3A வந்து it should be less than 5% இருக்கணும். அதே மாதிரி C3A and C4AF. ஓகேவா? C3A and C4AF இது ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணி வரக்கூடிய அந்த கண்டென்ட், அந்த குவான்டிட்டி வந்து should be C4AF. It should not be greater than 25% or it should be less than 25%. இது ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கெனால் லைனிங், மரைன் ஒர்க்ஸ், அண்டர்சைட் ஆஃப் பிரிட்ஜஸ், கான்கிரீட் சீவர்ஸ் விச் இஸ் கேரியிங் தி இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ். இதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் யூஸ் தி சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட். ஓகேவா? கிளியரா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ 3 days ஸ்ட்ரென்த் மட்டும் நான் 28 days ஸ்ட்ரென்த் மட்டும் நான் எழுதிக்கிறேன். 28 days ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 33 Newton per mm square. 33 Newton per mm square. இதோட 28 days ஸ்ட்ரென்த். ஓகேவா? அண்ட் வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா it should have fineness of 4000 centimeter square per gram. It should have fineness of 4000 centimeter per gram. ஸோ இது வந்து கண்டிப்பா இருக்கணும். Why? ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக் சிமெண்ட். ஸோ ஸ்லாக் அப்படின்றது நம்ம பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக் அப்படின்னா இட் இஸ் அக்கர்டு ஃப்ரம் தி அயர்ன் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து எடுக்கிறது. ஸோ வென் யூ ஆர் எக்ஸ்ட்ராக்டிங் தி ஸ்டீல் மெட்டல் ஃப்ரம் தி இட்ஸ் ஓர், அயர்ன் ஓர்லேருந்து நீங்கள் ஸ்டீல் மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும்போது யூ வில் கெட் தி ரெசிடியூ ஆஃப் some product. That residue product is known as blast furnace slag. வேற எதுவுமே இல்லை. அதுதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா blast furnace slag அப்படின்னு சொல்றோம். கிளியரா? ஸோ அப்போ அந்த blast furnace slagகையும் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் சிமெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி போர்ட்லேண்ட் சிமெண்ட் கிளிங்கரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு சிமெண்ட் தான் என்ன அப்படின்னா போர்ட்லேண்ட் blast furnace slag சிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? ஓகே. ஸோ இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. Portland blast furnace slag cement is manufactured by initially integrating the mixture of Portland cement and clinker granulated blast furnace slag with the addition of the gypsum or calcium sulfate. அதான் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. This is known as blast furnace slag cement. ஸோ எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா you can use it for retaining walls, again கெனால் லைனிங்ஸ், இதுக்கெல்லாமே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியும். டேம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக் சிமெண்ட் வந்து நீங்கள் கேன் யூஸ் இட். அண்ட் இதோட அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த ஸ்லாக் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த ஸ்லாக், இட் ஷுட் பி 25 to 65% இருக்கணும். ஓகே, இட் ஷுட் பி 25 to 65%. ஸோ ஜென்ரலாக என்ன எடுத்துப்பாங்கன்னா இட் இஸ் 65% ஆஃப் ஸ்லாக் அண்ட் 35% ஆஃப் கிளிங்கர்ஸ்னு எடுத்துக்கிட்டாங்க. பட் ஜென்ரலி இந்த ஸ்லாக் ஷுட் பி 25 to 65% இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இட் ஹாஸ் வெரி லெஸ் ஏர்லியர் ஸ்ட்ரென்த் பிகாஸ் இட் ப்ரொடியூஸ் வெரி லோ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன். ஓகேவா? லோ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன், த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் இஸ் வெரி லெஸ் கம்பேர் வித் தி ஓபிசி. அதனால அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இட் இஸ் சீப்பர். இது இந்த போர்ட்லேண்ட் பொசலானா சிமெண்ட் இதெல்லாம் வந்து சீப்பர் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் we are replacing the OPC up to 65%. up to 65% நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்றோம். அப்போ வந்து கண்டிப்பா நமக்கு ஆப்வியஸா எக்கனாமிக்கலா தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால இட் இஸ் அ சீப்பர் ஒன். ஓகேவா? ரைட். ஸோ இதெல்லாமே வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஸ்லாக் சிமெண்ட்னு சொல்லுவாங்க ஆர் பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சல்ஃபர் இட் இஸ் ஆல்சோ ப்ரொவைடிங் ரெசிஸ்டன்ட் அகைன்ஸ்ட் தி சல்ஃபர் அண்ட் குளோரைட்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட கண்டினியூஷன், ஸோ பேலன்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் சிமெண்ட்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வி ஹேவ் டு சி பார்த்தீங்களா கெனால் லைனிங், டேம், ரீடைனிங் வால்ஸ் இதுக்கெல்லாமே நம்ம வந்து வி கேன் யூஸ் இட். ஸோ இன்னும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ வெயிட் ஃபார் இட். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அகெயின். ஸோ வி ஆர் ஹேவிங் ஸ்பார்க்ஸ் அகாடமி லான்ச்சிங் கோர்சஸ் ஃபார் ஜஸ்ட் TNMAWS தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை போர்ட் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் வாட்டர் குடிநீர் வழங்கல் துறை இதிலிருந்து கால்ஃபர் பண்ணிக்கக்கூடிய அந்த 2104 வேகன்சிஸ்க்கு we are conducting classes for civil, mechanical, EEE and as well as ECE. Classroom courses also available, offline courses, online courses also available. Kindly contact 8190879379 for further details. So thanks for watching. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் அதாவது இதோட கண்டினியூஷனில் எடுத்து சந்திப்போம்.